ஸோ போன வீடியோவில் ரோட்டோர கடைகளை பற்றி பார்த்தோம், ரோட் சைட் ஷாப்ஸ் பற்றி பார்த்தோம். வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எப்படி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க, அதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஏரியா. போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி தான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது முதல் நம்பர் வந்து சிச்சுவேஷனை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் மார்க்கெட் ஏரியா என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டிகை காலம்னால ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. நிறைய ஜனங்க இருந்தாங்க, வரிசை கடைகள் இருந்துச்சு. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வித்துட்டு இருந்தாங்க, இன்னொரு கடையில் வந்து பொம்மைங்க, அடுத்து வந்து துணி கடை, அப்புறம் செருப்பு கடை, நெக்ஸ்ட்டு வந்து பாத்திர கடை இருந்துச்சு, அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் விற்கிற கடை இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்டோட கிளினிக் இருந்துச்சு. என்னோட கசினுக்கு வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க. டென்டிஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து ப்ரொசீஜருக்கு வர சொல்லிட்டாங்க. அதை கேப் ஃபில் பண்ணணும், அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என் கசினுக்கு ஒரே பயம். நடா மறுநாள் போகணுமே, வலிக்குமா, என்ன ஆகும்னு பயம். சரி அப்படியே இறங்கி வெளில நெக்ஸ்ட்டு கார்மெண்ட் ஷோரூம் போனோம், துணி கடைக்கு போனோம். அது புது ஷோரூம், அது ரெடிமேட் துணிகள்லாம் அங்கே விற்கிறாங்க. 3 மாடி அந்த ஷோரூம். ஒரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் துணிகள் விற்கிறாங்க. அதாவது ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு, இன்னொரு ஃப்ளோரில் குழந்தைங்களுக்கு, இன்னொரு ஃப்ளோரில் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஷோரூமை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹர்ப்ரீத், வந்தனா அப்படின்னு சொல்லி 2 பிஸ்னஸ் பர்சன். அவங்க தான் வந்து இந்த ஷோரூமை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஹர்ப்ரீத் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, என்னோட அப்பாவும் மாமாவும் ஒரு சின்ன கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்டிகை சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை சண்டே சமயத்துலேயும் சரி, நானும் அம்மாவும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க கடையில். அப்புறம் என் காலேஜ் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அங்கே நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து வந்தனா சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோம் சில வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைனர், ஆடை அலங்காரம் பண்ணுற பர்சன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி யாரும் துணிகள்லாம் வாங்க மாட்டுறாங்க, ரெடிமேடாக தான் வாங்குறாங்க. அதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நல்லா டிஸ்பிளேல அழகாக வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மாறிட்டுருக்குறோம். எங்கள் ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து வாங்குவோம். எங்கேருந்து மும்பை, அகமதாபாத், லுதியானா, திருப்பூர், சில சமயம் வந்து நொய்டா, குர்கான், அப்புறம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டவுன்ஸ்லேருந்து. இது இல்லாமல் சில சமயம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கூட, வெளிநாட்டிலேருந்து கூட ஐட்டம்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி வாங்குவோம். எங்கள் ஷோரூமை ரன் பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் சரியாக செஞ்சாகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். எங்கெங்கன்னா நியூஸ் பேப்பரில், சினிமா தியேட்டர்களில், அப்புறம் டெலிவிஷனில், அப்புறம் ரேடியோ சேனலில். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் வாங்குறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வியாபாரம் பண்ணி இத்தனை வருஷத்தில் எங்களால் கார் வாங்கிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளாட்டும் புக் பண்ணியிருக்கிறோம் சொந்தமாக அப்படின்னு ஹர்ப்ரீத்தும் வந்தனாவும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க மாதிரி தான் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைகளை வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. மற்றவங்க வந்து அவங்கள எம்ப்ளாய் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களே அந்த வியாபாரத்தோட சொந்தக்காரங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற வேலையாட்களை வந்து வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. யாருன்னா சூப்பர்வைசருக்கு ஆள் எடுப்பாங்க, அப்புறம் உதவி ஆட்கள் அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்க. இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெர்மனன்ட் ஷாப் அதுவாக இருக்கும். நிரந்தரமாக ஒருத்தர் ஓனராக இருப்பார், அவங்களோட கடையாக இருக்கும். இது இவங்களுக்கு லைசன்ஸ் வந்து முனிசிபல் கார்பரேஷன் கொடுப்பாங்க. அதேமாரி முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து என்னென்ன நல்லா லீவ் விடணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில். எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே எல்லாம் மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன ஆஃபீஸ், அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கடைகளும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்க்கு, அப்புறம் கொரியர் சர்வீஸ், இதெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கடைகள். எனக்கு கொஞ்சம் சரிய வேலை பண்ண வேண்டியது இருந்துச்சு என்னோட ட்ரெஸ்ஸில். ஸோ என் கசின்கிட்ட கேட்டோன்னா, நிர்மலான்றவங்க வந்து இதை பண்ணுவாங்க, அவங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம், எம்ப்ராய்டரி ஒர்க்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நாங்கள் ஒரு பஸ் பிடிச்சி இந்த ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, ஜனங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஒருத்தரும் மற்றவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க, அவங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வழியாக நாங்கள் நசுங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஓரத்தில் போய் நின்றுட்டோம். ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க போல். ஸோ ஒரு வழியாக போய் ஃபேக்ட்ரி ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம். பஸ்ஸு போயிடுச்சு, பஸ்லேருந்து இறங்கிட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரிசையாக ஓரமாக உட்காந்துருக்குறாங்க, குரூப்பாகவும் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் ஆட்கள் நின்று இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என் கசின் சொல்கிறா, இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து லேபர் சவுக், அதாவது கூலி வேலை செய்கிறவங்களோட பகுதி. ஸோ தினக்கூலிக்காக ஆட்கள் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் மண்வெட்டி பிடிச்சி தோண்டுறது அந்த வேலை, அப்புறம் ட்ரக்கில் லோடு ஏற்றி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே அன்லோட் பண்ணுறது, இது இல்லாமல் பைப் லைனுக்கு தோன்றது, அப்புறம் டெலிஃபோன் லைன் போடணுன்னா தோன்றது, இது இல்லாமல் ரோடு போடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த ஆட்களை வந்து
ஹெல்ப் பண்ணுவாங்க, கூலிக்காக வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கேஷுவல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஃபேக்ட்ரி ஏரியா என்டர் ஆகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக சின்ன சின்ன ஒர்க் ஷாப் இருக்குது. ஒர்க் ஷாப்னா உள்ளே ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கும், ஒரு கடையிலையும் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு சின்ன ரூமில் நிறைய தையல் மிஷின் இருக்குது, அதை வச்சு துணி தைச்சிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமோட ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துணிகள் வந்து குமிஞ்சு கிடந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் அங்கே வந்து நிர்மலா அவர்களை வந்து பார்த்துட்டோம். அவங்க ஒரு டெய்லராக இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க துணிகளெல்லாம், அதோட யூனிட் இது. ஸோ இங்கே துணிகள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் தான் பெரும்பாலும் போகுது. எங்கன்னா USA போகுது, UK போகுது, ஜெர்மனி போகுது, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ். அந்த மாதிரி ஊரில் வந்து மக்கள் வந்து சம்மருக்கு பயன்படுத்துகிற துணிகள் வந்து இங்கே தச்சு அனுப்புகிறாங்க. ஸோ மற்ற வேலையாட்கள் மாதிரி நிர்மலாவும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். எப்போன்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா அப்போ வேலை செஞ்சால் தான் ஏற்றுமதி பண்ணி சம்மருக்கு போய் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரும். ஸோ நார்மலாக ஒர்க்கிங் டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். சில சமயம் 10 மணி தாண்டியும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ வாரத்துக்கு 6 நாள் வேலை. சில சமயம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குன்னா சண்டேவும் கூப்பிடுவாங்க. ஸோ பேமெண்ட் எப்படின்னா ஒரு நாளைக்கு 280 ரூபா, 280 ருபீஸ் பர் டே, 8 ஹவர்ஸ் வேலை. எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னா ஜூன்லாம் வேலை இருக்காது. அந்த சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ஆட்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க, லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. ஸோ நிர்மலா மாதிரி தான் சிட்டியில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிட்டிக்கு கொஞ்சம் வெளில இந்த ஃபேக்ட்ரிலாம் அங்கே தான் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் பேசிஸில் வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த முதலாளிகள் வந்து எப்போ கூப்பிட்டு வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் வரணும், எப்போ போகணும்னு சொல்கிறாங்கன்னா போயிடணும். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்லாம் எப்போ கூடுவாங்கன்னா பெரிய ஆர்டர் எப்பயாவது வரும், சில சீசனுக்கு குறிப்பாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த சமயத்தில் வாங்க வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி அந்த சீசனுக்கு மட்டும் வேலையை வாங்குவாங்க. மற்ற சமயத்தில் வேறு எங்கேயாவது போய் வேலை தேட்டு போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேலை வந்து பர்மனன்ட் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, இங்கே ஒர்க்கிங் கண்டிஷன், அதாவது சரியாக காற்று வரல, வேர்க்குது, அப்புறம் டஸ்டியாக இருக்குது அப்படிலாம் சொன்னோன்னா நீங்கள் கிளம்பிடுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க, வேலை கிடையாதுன்னு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து சூப்பர்வைசரோ இல்லை முதலாளியோ வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, ஜாப் ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி சில சமயம் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்கும். 8 ஹவர் தான் வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, ஆனால் 12 மணி நேரம் டே அண்ட் நைட் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட் அடிப்பாங்க. ஸோ 12 ஹவர்ஸ் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு வேலைக்கு. 12 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொரு ஆள் வந்து அதே வேலையை 12 ஹவர்ஸ் அடுத்த 12 ஹவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஷிஃப்ட் பேசிஸில் வேலை நடந்துகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இன்னொரு புது ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் சென்டர்ஸ். ஸோ இந்த கால் சென்டர்ன்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆஃபீஸ். அதாவது ஒரு ஆஃபீஸில் எல்லா வேலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கேயே நடக்கும். ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இல்லை கன்சியூமர்ஸ்னால் யார் பொருட்களை வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி கஸ்டமர்ஸ்ன்றது பெரும்பாலும் யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, அப்புறம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இவங்களோட வேலை, எங்கள் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களோட வேலை. ஸோ இந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், கொஷினாக இருக்கட்டும், எதை பற்றி இருக்கும்னா ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேங்கிங் சர்வீஸாக இருக்கும், இல்லை டிக்கெட் புக் பண்ணுற சர்வீஸாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ பெரும்பாலும் கால் சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூமில் இருக்கும், ஒரு சிங்கிள் ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஆஃபீஸு. ஸோ அங்கே வந்து ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா ஒரு நபர் ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவார். அது மாதிரி நிறைய பேர் நிறைய ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு டெலிஃபோன் செட் இருக்கும் கால் எடுத்து பேசுகிறதுக்கு. இது இல்லாமல் சூப்பர்வைஸ் பண்ணுறவங்களுக்குன்னு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 டெக்கேடாக வந்து இந்த கால் சென்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நம்ம நாடே வந்து ஒரு பெரிய சென்டர் ஆகிட்டுருக்கு, கால் சென்டர்ஸ்க்கான ஒரு சென்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க, BPOs அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் நடக்கிறதுக்கான வேலைகளில் ஒரு சைடாக ஹெல்ப் பண்ணி இயங்குகிற ஒரு சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி BPOs இல்லை கால் சென்டர்ஸ். ஸோ ஏன் நம்ம நாட்டில் பெரும்பாலும் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால் மக்களை வந்து படித்த மக்களை வந்து ட்ரெயின் பண்ணி இங்கிலீஷ் பேச வைக்கிறது, இது இல்லாமல் கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்ய வைக்கிறது, அதெல்லாம் இங்கே சாத்தியம்ன்றதுனால நம்ம நாடு ஒரு பெரிய சென்டர் ஆகிட்டுருக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். அங்கே எங்கள் ஆண்டி சுதா அவங்களோட ஆஃபீஸுக்கு தான் போகிறோம். அவங்க ஆஃபீஸை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. அந்த பில்டிங்லேருந்து நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வெளில வந்துட்டுருக்காங்க வேலை முடிச்சுட்டு. ஏன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு போகிறோம். ஸோ சில பேர் வந்து கார் பார்க்கு போகிறாங்க, ஏன்னா கார் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க பஸ் பிடிக்கிறதுக்கு. ஆண்டி வந்து அங்கே மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனி வந்து பிஸ்கட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு. ஃபேக்ட்ரி வந்து சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே ஃபேக்ட்ரி ஏரியா பார்த்தோம்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஸோ இங்கே சிட்டிக்குள்ளே இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஆஃபீஸில் சுதா ஆண்டி வந்து 50 சேல்ஸ் பர்சனோட வேலையை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 50 சேல்ஸ் பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்களோட மெயின் வேலை என்னென்னா ஆர்டர் எடுத்துகிட்டு வரது, பிஸ்னஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும். எங்கள் வியாபாரிகள்டேருந்து ஷாப் கீப்பர்ஸ் இருப்பாங்களா, கடை வச்சுருக்கிறாங்க, அவங்ககிட்டேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஆர்டர் எடுத்தாச்சு அப்படின்னா சப்ளை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கிட்டு வரணும். இது எல்லாமே அந்த சேல்ஸ் பர்சனோட வேலை. ஸோ சுதா ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டியை வந்து ஒரு 6 பகுதியை பிரிச்சிடுறாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு பகுதியிலேருந்து சேல்ஸ் பர்சன் வந்து மீட் பண்ணணும் சுதா ஆண்டியை. ஸோ அப்போ அவங்கள மீட் பண்ணுறப்போ அந்த வாரத்துக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க சுதா ஆண்டி. அப்புறம் ஒரு ரீஜன்லேயும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் சுதா ஆண்டியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியில் சேல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணணும். சில சமயம் வேலை வந்து ரொம்ப லேட்டாக தான் முடியும். அதே மாதிரி வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக. சுதா ஆண்டிக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேலரி, மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும். இவங்க இந்த கம்பெனியோட பெர்மனன்ட் ஒர்க்கர், நிரந்தர எம்ப்ளாயி. ஸோ அதனால் நிறைய வருஷத்துக்கு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க இந்த கம்பெனியில். ஸோ பெர்மனன்ட் ஒர்க்கர்ன்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓல்டேஜ் சேவிங்ஸ் பெனிஃபிட். அதாவது சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, அதை வந்து கவர்மெண்ட்டோட ஃபண்டில் போடுவாங்க. அதுக்குன்னு சேவிங்ஸ் ஃபண்ட் தனியாக இருக்குது கவர்மெண்ட் கிட்ட, அந்த ஃபண்டில் போடுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் மாதிரி. ஸோ அது இவங்க மாதம் சம்பளத்தில் பிடிக்கும் போது அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இவங்க போடுற அமௌண்ட்டும் சேர்ந்து இவங்க ரிட்டையர் ஆகிறப்போ மொத்தமாக கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை கடந்துக்கலாம். அப்புறம் லீவு பார்த்தீங்கன்னா சண்டேஸ் கண்டிப்பாக லீவு. இது இல்லாமல் நேஷ்னல் ஹாலிடேஸ், ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரி நேஷ்னல் ஹாலிடே அப்போ இவங்க வேலைக்கு வர தேவையில்லை. இது இல்லாமல் ஆனுவல் லீவுன்ட்டு சில நாட்கள் கொடுப்பாங்க. ஸோ அப்போ டூர் எங்கேயாவது போகணுன்னா ஃபேமிலியோட வெளில போய்க்கலாம். இது இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் குடும்பத்துக்காக, அதாவது இவங்களுக்கும் குடும்பத்துக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுப்பாங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா லீவ் எடுத்துக்கலாம், மெடிக்கல் லீவ்னு சொல்லுவாங்க. சேலரிலேருந்து காசு பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி லீவ் எடுத்தா. ஸோ சிட்டியில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆஃபீஸில், ஃபேக்ட்ரிஸில், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலர் அப்புறம் பெர்மனன்ட் ஒர்க்கரை வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ ஒரே ஆஃபீஸோ ஃபேக்ட்ரியோ டெய்லியும் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கும். காலைல வந்து இந்த வேலையை செய்யணும், சாயந்தரம் ஆனால் இந்த டைம் கிளம்பிடணும் அப்படின்னு கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெகுலராக சேலரி கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ கேஷுவல் ஒர்க்கர்ஸ் பார்த்தோம், அவங்களுக்கு வேலை வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ வருமானமும் வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வரும் அப்படின்ற நிலையும் கிடையாது. ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அவங்களோட லைஃப் ஹேப்பனிங்ஸ். ஸோ ஒரு சிட்டியில் எப்படி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஒவ்வொரு வேலை செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையும் அவங்க பார்த்துக்கிறாங்க, சிட்டியும் இயங்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெவ்வேறு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஆனாலுமே வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிட்டி லைஃப். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.